ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தர்மையான நல்ல வேலையிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தருக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாளிலும் கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர்களை பாதுகாத்து சுகப்படுத்தி பலப்படுத்தி பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் ஆராதனைகளை நாங்கள் புரிந்து பெறும் அந்த கிருபைகள் தந்திரே நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உங்களுடைய கூடிமை ஆராதிக்க முடியாத பல சூழ்நிலையில் இதுக்கு எதிராக இருந்தாலும் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை ஆராதிக்க முடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றேன். இந்த நாளில் இதில் பங்கு பெறுகிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஆராதனையிலே உடைய நாம மகிமைப்பட உதவித்தார். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அநாதையாய் தவித்த அந்த ஆகாரி துயர் தீர்த்தார். அந்த ஆகாரி துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தார், நீயோ தானில் நடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தார், நீயோ தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தா விசுவாசம் உனக்கிருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. யாவரும் இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒரு சில வினாடிகள் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். உன்னத தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது உள்ளமே நீ கலங்குகிறாயே. அருமையான பரிசுத்தமான நல்ல வேளையில கூட உன்னத தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மட்டுமாய் நம்ம நடத்தி வந்திருக்கிற, சுமந்து வந்திருக்கிற, பாதுகாத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி அவருடைய சமூகத்திலே நம்மை ஒன்றாடி ஒப்புக்கொண்டிருக்கிறோம். உன்னத தேவன் நம்மோடு கூட இருந்து மட்டும் நம்மை அதிசயமாய் நடத்தியிருக்கிறாரே, அற்புதமாய் கர்த்தரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கிருபையின் தேவன் நம்மோடு கூட இருந்து சகல காரியத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி
மட்டும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை ஸ்தோத்திரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு முன் நடந்தால் யோர்தானையும் நீ நடந்துடலாம். எத்தனையோ தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் இயேசுவை முன்னிறுத்தி நாம் கடந்து போகிற பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக, ஆசீர்வாதமாய், ஜெயமுள்ள வாழ்க்கையாக கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிற தயவுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்தவரே, இம்மட்டும் எங்களை சுமந்து வந்தவரே, இம்மட்டும் எங்களை தப்புவித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, மகிமையோடு மை துதிக்கிறோம். ஆட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி இயேசுவே மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். எங்கள் பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அற்புதமான நல்ல நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியோடு 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 துதிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவரே சுகத்துக்காய், பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா நல்லவர் 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 நல்லவர், பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர், கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். ஆண்டவரே நன்றியோடு 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 இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மட்டுமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து, ஆண்டவரே சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் தேவன் புறம்பே தள்ளாத நேசு, ஒருபோதைகளை கடிந்து கொள்ளாதவர், ஒருபோதைகளை புறம்பே தள்ளாதவர். சமூகத்தில் வந்திருக்கிறோம், இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம், உன்னை நோக்கி பார்க்கிறோம். உன்னுடைய முகத்தை பிரசனமாக்கி கர்த்தர்களுக்கு மன்ன கிருபையாய் இறங்கி இந்த வேளையில, இந்த ஆராதனை வேளையில பங்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அமிதமாய் இரக்கத்தால் கிருபையால் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, துதிகளில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவில் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் இயேசுவே, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வா, எண்ணில் கடங்காத ரூபைகள்கா இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவில் நாமமே சுப்பா, இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவில் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே சுவேன் ஆயுதமோ, உமக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவதாசருக்கு
வாசருக்கு நீதி வர எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் கடங்காத மைகள் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. ஆமாண்டவரே, அதை மட்டுமாக நீங்களை தாங்கி நடத்திருக்கிற ஆண்டவரே, யோர்தான் புரண்டு வருகிற பொழுது ஆண்டவரே எங்களை நடுவாய் நின்று கர்த்தர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ கொள்ளை நோய்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பின்தொடர்ந்து வருகிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் எங்களுக்கு முன் சென்று எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சத்துருவால் கொண்டு வரப்பட்ட எல்லா தந்திரங்களையும் ஆண்டவரை நீ முறியடித்து ஆண்டவரே பிள்ளைகளா எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். இம்மட்டுமாய் சுமந்து வந்திருக்கிறீர். இம்மட்டுமாய் எங்களை தப்பி வைத்திருக்கிறார் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆண்டவரை தள்ளாடுகிற பொழுது, நாங்கள் சோர்ந்து போகிற பொழுது, நாங்கள் பலனடைந்து சோர்ந்து போகிற பொழுது கர்த்தர் எங்களை பலப்படுத்தி 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 கர்த்தர் ஒவ்வொரு நாள் எங்களை தம்முடைய தாவின் கரு உள்ளங்கையிலே வரைந்து எங்களை ஒழித்து இம்மட்டு பாதுகாத்து வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை அனைவரே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதா கர்த்தர் அப்படி செய்ய போகிற பெருக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான நல்ல வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை இரக்கம் நல்ல வேளையில கர்த்தரை ஆராதிக்கும் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்து இம்மட்டு நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவோம். இந்த வேளை நாம் முகமுகமாக சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஆராதனையில நாம மகிமைப்படும்படி கிருபை செய்வாராக. அதனால அருமையானவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டும் வாழ்த்துகின்றேன். அரசாங்கத்துடைய அந்த உத்தரவின் பேரிலே நம்முடைய சரீரங்களை பாதுகாத்துக் கொள்ளுவோம். தனி மனித இடைவெளியோடு கூட நாம் கடந்து செல்வோம். முகக்கவசம் அணிந்து கொள்ளுவோம். அவ்வப்பொழுது நம்முடைய சரீரங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். கைகளை கழுவி நம் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுவோம். அதனால அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் உண்மையாக கீழ்ப்படிந்து அதை நாம் காத்துக்கொள்வது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கடமை. அதை சரியாக செய்து நம்மை யாவை பாதுகாத்துக் கொள்ளும்படி யாவை நான் கூட கேட்டு இந்த நேரத்தில் உங்களிடத்துல தாழ்மையாக வைக்கிற அந்த விண்ணப்பத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து அதன்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உடைய பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் யாவரையும் நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கின்ற கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நாளிலே பாதுகாத்து வழிநடத்துவாராக. இம்மட்டும் நமக்கு உதவி செய்த ஆண்டவர், இம்மட்டும் நம்மை தாங்கின கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை தாங்கி நடத்த போதுமானவராக இருக்கின்றார். அதனாலே நல்ல ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமாக இந்த தடைகள் நீங்கணும். நம்ம சுதந்திரமாய் சபையில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதனை செய்யணும். அதனால வேதம் சொல்லுகிறது, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் தேசத்தில் இறங்கி கிருபை செய்கிறவராக இருக்கின்றார். அதனால நாம் ஒருவர் சந்தித்து ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கிடைக்கப்பட்ட இந்த நாட்களை சரியாய் பயன்படுத்துவோம். தேவனோடு நெருங்கி நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். இந்த நாளில கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வேதத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை நான் கூட கொடுக்கும்படி நான் விரும்புகின்றேன். என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்திலிருந்து தானியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் ஜெயமெடுப்பதற்கு காரணமாயிருந்த 9 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். ஆகையினாலே நீங்கள் வேதத்தையும் அருகாமல் நோட்ஸும் பேனா வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிற வேத பகுதியை குறித்து அந்த காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் மெய்யாகவே இந்த நாளில் இவ்வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட இடைபெறுவாராக. ஆகையினால தானியேல் 6வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முந்தின காரியமாக
28வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. தானியேல் 6:28 நாம் வாசிக்கிற பொழுது, தரீவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சீனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதன், ஒரு சுதந்திரவாளி அல்ல. அந்த பாபிலோன் தேசத்துக்கு அவன் சொந்தக்காரன் அல்ல. ஒரு அந்நிய தேசத்திலிருந்து ராஜாவுடைய பணிவிடைகளை செய்வதற்கும் அந்த அரண்மனைகளை சேவை செய்வதற்கும் திறமையுள்ள வாலிபர்களை தேடிக்கொண்டிருக்கிற பொழுது அதிலே 4 வாலிபர்கள் வருகிறார்கள். அதிலே தானியேலும் ஒரு மனிதன். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 பேரும் அவரோடு சேர்ந்து தானியேலும் அந்த என்ன செய்றாங்க, அந்த நேபுகாத்நேச்சருடைய அந்த பாபிலோன் தேசத்துக்கு அவள் கடந்து போகிறாங்க. அங்கே கடந்து போய் ஒரு அந்நிய தேசத்தில் அவள் இருக்கிறாங்க. அங்கே கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அங்கே சூழ்நிலையில் இல்லை. ஆனாலும் இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தானியேல் வாழ்க்கையில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தானியேல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் எல்லா காரியத்திலும் தோல்வி நாம் பார்க்கின்றோம்? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு ஜெயம் கர்த்தராலே வரும். அதே போல பவுல் எழுதுகின்றார், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ முடியாதபடி எடுக்கிற எல்லா காரியத்திலும் நம்ம தோல்வி அடைந்து போவதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த தானியேலுடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமா இருந்தது, ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் இன்றைக்கு இல்லை என்பதை குறித்து, ஒருவேளை நாம் ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியாத வாழ்க்கையில நாம் இருப்போமானால் இந்த வேத பகுதியில தானியேல் செய்த அந்த 9 காரியத்தை நாளிலே தியானித்து அதிலே நாம் எதிலே குறைவாக இருக்கிறோமோ அதை சரிப்படுத்திக் கொள்வோமானால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகையால் இந்த செய்தியுடைய தலைப்பு, தானியேல் ஜெயம் எடுப்பதற்கு அவன் எடுத்துக்கொண்ட 9 காரியங்கள். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. தேவன் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் நானும் பிரயாசப்படுவதும், பிரயாசப்படுவது மாத்திரமல்ல, தானியேலை போல எல்லா காரியத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதனால முதலாவதாக இந்த அந்நிய தேசத்திலே தானியேலுடைய காரியம் 3 ராஜ்யபார காலத்திலும் பாருங்க, 28 சொல்லப்படும் ராஜ்யபார காலத்தில் பெர்சியாவின் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் காணப்பட்டது. அருமையானவர்களே, தானியேல் காரியம் ஜெயமாய் காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெயமே இன்னைக்கு இல்லாதபடி எடுக்கிற காரியத்திலாம் தோல்வி, எடுக்கிற காரியத்திலாம் தோற்று கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக தானியேலுடைய வாழ்க்கையில அவன் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு முதலாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஒரு ஆவி இருந்தது. அல்லேலூயா. ஜெயமுள்ள வாழ்க்கை. இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் ஒரு விசேஷித்த ஆவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அது அந்நிய தேசத்திலே அடிமையாய் இருந்தது தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி காணப்பட்டது. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அனுக்கிரகம். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் நமக்குள்ளே இருக்குமானால் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயம் எடுக்க முடியும். பரிசுத்த ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் ஒருபோது நம்மை என்ன செய்வதில்லை, வெட்கப்படுத்துவதில்லை. விசேஷித்த ஒரு ஆவி அவனுக்குள்ளே இருந்தபடினால அவன் காரியம் ஜெயமாய் மாறினது. இன்றைக்கு அந்த விசேஷித்த ஆவி நமக்குள்ள இல்லாத பட்சத்துல சபைக்கு தான் வருகிறோம், நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல பாடுபடுக்கிறோம், நல்ல வேதம் வாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம் செய்கிற காரியங்கள், பரிசுத்த ஆவியை இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், அசட்டையா இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை நாம் இழந்து விடுகின்றோம். அருமையானவர்களை, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் முதலாவது அந்த தானியேலுக்குள்ள இருந்தது. அந்த அடிமை தேசத்துல, அந்நிய தேசத்துல, அந்த நேபுகாத்நேச்சருடைய பணிவிடை செய்யக்கூடிய அந்த அரண்மனை விசாரிப்புக்காரனா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில
தானியேலுடைய வாழ்க்கையில வெற்றி காணப்பட்டது காரணம் அவன் விசேஷித்த ஒரு ஆவி உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். நீங்களால் அந்த விசேஷித்த ஆவி என்ன, அந்த விசேஷித்த ஆவி யார் என்பதை வேதத்தில் ஆராய்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிந்து அப்படி நடக்கிற பொழுது தேவன் நமக்கு என்ன செய்கின்றார், எல்லாவற்றையும் அனுகூலமாக அவர் மாற்றுகிறவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, ஒரு விசேஷித்த ஆவியை பெற்ற தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்பட்டது. இதோடு மாத்திரமல்ல, இரண்டாவதாக அந்த வெற்றிக்கு காரணம், இரண்டாவதாக ஜெயமெடுத்தது காரணம், அதே 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது என்று சொல்லினார்கள். அருமையானவர்களே, இரண்டாவதாக அவன் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை. அவன் மீது குற்றத்தை கொண்டு வர நினைத்தாங்க. அந்த பகுதி சொல்லுகிறது, தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரத்தை தேடினார்கள். அப்ப அதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில எந்த விதமான குற்றம் இல்லை. அதனாலதான் அவனை குற்றப்படுத்தணும், அவனை என்னையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முகாந்திரங்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு குற்றப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய காரியத்தில் அது செயல்பட வேண்டும். குற்றம் சாட்ட ஒருத்தனை நம்ம கை நீட்டி குற்றப்படுத்தக்கூடாது. யாராவது நீங்க எல்லாம் ஏன் ஆண்டவரை தேடுகிற கேள்வி கூட கேட்காத அளவுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை நம் வாழவே நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை நிறைய ஆசீர்வதிக்கின்றார். அருமையானவர்களே, இரண்டாவதாக தானியேலுடைய வாழ்க்கையில அவனை குற்றப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அவன் மீது ஏதாவது ஒரு பொய் குற்றத்தை போட்டு இந்த அரண்மனையிலிருந்து அவனை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தாங்க. ஆனா ஒருத்தரும் அவன் மீது குற்றம் சாட்டப்படலை. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கின்றோம். அந்த கடைசி விசாரிப்புல இவரிடத்துல ஒரு குற்றத்தை நான் காணேன், மரணத்துக்கு எதுவான குற்றம் இவன் செய்யவில்லையே, இவனிடத்துல ஒரு குற்றமே நான் காணவில்லை என்று சொல்லி இந்த பிலாத்து போய் என்ன செஞ்சான், கையை கழுவினான் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை, ஜெபத்துல, வேத தியானத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல, அப்படி பரிசுத்த வாழ்க்கையில ஒருவரும் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறோம், அதே போல நடைமுறை வாழ்க்கையிலும் ஆண்டவரை காண்பிக்க வேண்டும். சும்மா சபையில மாத்திரம் வந்து காண்பித்து போவது அல்ல, பரிசுத்த ஜீவியத்திலே தேவனுக்கு உண்மையாக நாம் ஜீவியம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையிலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாய் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமான கிருபைகளோடு கூட அவர் ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. நம்முடைய எல்லா காரியத்தையும் இன்னைக்கு உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா காரியத்தையும் உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒருத்தர் நம்மை பார்த்து குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு நல்ல நீதி உள்ள வாழ்க்கை, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, மனுஷனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கைக்கு அல்ல, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்ப இங்க தானியேலை ஆரம்ப நாட்களிலிருந்து அவனை அரண்மனைக்கு அழைத்து வந்ததிலிருந்து ஒரு குற்றத்தை பார்க்கல, ஒரு குற்றத்தை பார்க்கல. அதனால்தான் அவனத்துல குற்றம் சாட்டும்படி முகாந்திரத்தை தேடினார்கள். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சாட்சி காணப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ஜீவி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, நம்முடைய கணவனுடைய நடக்கையில, நம்முடைய வீடுகளில் நாம் செய்கின்ற காரியங்களில, சமுதாயத்தில் நாம் இருக்கிற இடங்களில நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாயிருக்கும். மூன்றாவதாக அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 4ஆம் வசனத்துடைய பிற்பகுதி விதமாய் சொல்லுகிறது. அவன் அங்கே கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினான். அருமையானவளே, அவன் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். முதலாவது பார்த்த விசேஷித்த ஆவி உள்ளவன் மனிதன், இரண்டாவது குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை, மூன்றாவது உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த தானியேல். அந்த உண்மை உள்ள வாழ்க்கை அவன் வாழ்க்கையில ஜெயமெடுக்க அது காரணமாய் மாறினது. அதனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், கொஞ்சத்திலே உண்மையாயிரு, கொஞ்சத்திலே உண்மையாயிரு, அநேகத்துக்கு மேலே உண்மையாயிரு, அதிகாரியை வைப்பேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான், உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை.
100% உண்மையாய் வாழ வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்தில் விரும்பல. தேவன் நம்மிடத்தில் அதை விரும்பல. தேவன் விரும்புவது கொஞ்சம். அந்த கொஞ்சத்திலே உண்மை, கொஞ்சத்திலே உண்மை, பரிசுத்தத்திலே உண்மை. தேவனுக்கு நேராக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த உண்மை நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் தான் இன்னைக்கு பல போராட்டங்களை நாம் சகித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கையை தோல்வியாய் முடிந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே இருக்கு, நம்ம இருக்கிற திறமை இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, கல்வி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்துல தோல்வி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் அந்த வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை ஏன் நம்மால் வாழ முடியவில்லை? உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யலாம், இல்லை ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம், ஏதோ ஒரு வேலை செய்யலாம். அந்த வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்க ஆண்டவர் நாளிலே விரும்புகின்றார். எங்க இருந்தாலும் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை. அவங்க சொல்லணும், அவங்க நம்ம பார்த்து சொல்லணும். அந்த கடைக்கு போனா அங்கே உண்மையா இருக்கும். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அங்கே உண்மையா இருக்கும். அந்த பொருளுக்கு ஏற்ற விலைதான் அங்கே இருக்கும் என்கிற அந்த நற்சாட்சி புறஜாதிகளிலிருந்து வருகிற அந்த உண்மையைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அப்படி சொல்லணும். புறஜாதிகள், தேவனை அறியாத பிள்ளைகள் சொல்லணும், அந்த கடையில் போய் இந்த ஜாமான் நான் வாங்கிட்டு வா. அந்த கடைக்காரர் உண்மையான அந்த நியாயமான விலைக்கு அந்த பொருளை தருவார். அந்த பொருளில் என்ன விலை இருக்கிறதோ அந்த விலைக்கு ஏற்ற நிர்ணயத்தை தான் வைப்பாரு என்கிற அந்த நற்சாட்சி ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன். உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை எதிலாம் சரி. ஆலயத்துக்கு வந்தாலும் உண்மை, தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகின்றார். உண்மையுள்ள வாழ்க்கை இன்னைக்கு நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் தான் தோல்விக்கு மேலே தோல்வி, வெற்றிக்கு மேலே வெற்றி பெற முடியாதபடி இன்னைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றோம். நறுமையானவரே, தானியேலுடைய காரியத்திலே மூன்றாவது உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். நம்முடைய இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரை இதுவரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். நான்காவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நாம் விதமாய் வாசிக்கிறோம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில எருசலேமுக்கு பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 4ஆவதாக அவன் வாழ்க்கையில ஜெபமும் ஸ்தோத்திரமும் காணப்பட்டது. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். எது நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தானியேல் தெரியும், இந்த பத்திரத்துல கையெழுத்து வைத்துட்டார் ராஜா. அது என்ன பத்திரம்? இந்த சட்டத்துக்கு இந்த தானியேல் கீழ்ப்படுகிறனா அவன் சிங்க கவியிலே தூக்கி போட வேண்டும். அதுதான் அந்த பத்திரத்துல வைக்கப்பட்ட கையெழுத்து. இந்த கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலையில இருந்த இடத்துல தானியேலும் ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கின்றான். அவனுக்கு தெரியும், நம்ம சட்டத்தை மீறுவோமானால், கட்டளையில மீறும் பொழுது நமக்கு சிங்க கவியில நம்மை போட்டு கொண்டு விடுவாங்க என்பது தானியேலுக்கு தெரியும். ஆனா அதை அவன் குறித்து அவன் பயப்படல, அதை குறித்து அவன் கலங்கல்ல, அதை குறித்து அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் முன் செய்து வந்தபடியே, வேதம் வசனம் தெளிவா சொல்கிறது, அவன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை பலகணிகள் திறந்திருக்க பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தார். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். விபத்து வரும் பொழுது கர்த்தரை குறித்து நம்ம முறுமுறுக்கின்றோம். ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தரை குறித்து முறுமுறுக்கின்றோம். ஆனா இங்கே தானியேல் செத்து விடுவோம், சிங்க சூழ்நிலை அந்த கவியில நம்மை கொண்டு விடுவாங்க என்பது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் ஜெபத்துல ஸ்தோத்திரத்துல கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அது அவன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வந்தது. அந்த வாழ்க்கையில அவன் ஜெயம் எடுக்கிறதுக்கு காரணமாய் மாறினது. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்து காண்பித்தான். இந்த அருமையானவர்கள இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபமும் ஸ்தோத்திரமுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். 11ஆம் வசனத்தை சேர்ந்து நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அருமையானவர்கள, தேவ சமூகத்துல எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெறும். நீங்க துதிக்க 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 கிருபைக்கு மேலே கிருபைகளை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கின்றார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண என்ன நடந்தாலும், பிரச்சனை வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பலவீனம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், ஏமாற்றம் வந்தாலும், தோல்வி வந்தாலும், அவமானம் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீ எனக்கு இந்த உபத்திரவத்தை தந்ததுக்காக மக்கள் ஸ்தோத்திரம்.
தாவீது அப்படித்தான் ஜெபம் பண்ணினான். தாவீதுடைய ஜெபத்தை பாருங்க, இந்த உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால தான் உடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். 119 சங்கீதத்தை போய் வாசித்து பார்த்தேன்னா, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, ஏன்னா இந்த உபத்திரவத்தில் நான் உடைய பிரமாணத்தை வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணுகிற வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்தான். 5ஆவதாக 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேலை தேவனுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார். பாருங்க, அந்த மனிதர்கள் யார் குற்றப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க போய் ராஜாவுக்கு முன்னாடி சொல்றாங்க, ராஜா நீ சொன்ன அந்த உத்தரவுக்கு தானியேல் கீழ்ப்படியில அவன் போய் என்ன செய்யறான், தன் தேவனுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணுகின்றான். பாருங்க, தன் தேவனுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றான். ஒருவேளை நம்ம அன்னைக்கு என்ன நினைச்சிருப்போம், ஐயோ ராஜாவிடத்துல போய் எப்படியாவது சுமாஸ் பண்ணி ஆளை பிடிச்சி, ஆண்டவரே ராஜா இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், என்னை காப்பாத்துங்க, என்னை விட்டுருங்க என்று சொல்லி நம்ம கெஞ்சிருப்போம். ஆனா அவன் என்ன செஞ்சான், தானியேல் ஜெயம் எடுக்கிறதற்கு தானியேல் செய்த காரியம், தேவனுக்கு முன்பதாக போய் அவன் நிற்கின்றான். வழிபட தேவனுக்கு முன்னாடி போய் முழங்காலில் நின்று, தேவனே நீர் எனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவருக்கு முன்னாய் தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, 5ஆவதாக தேவனுக்கு முன்பதாய் நின்ற அருமையான ஒரு மனிதன். அநேக வேத வசனங்களை நாம் பார்க்க முடியும். தானியேல் மாத்திரமல்ல, தாவீது தேவனுக்கு முன்பதாய் போய் நிற்கின்றான். எலியா தேவனுக்கு முன்பதாக நிற்கின்றார். எலிசா தேவனுக்கு முன்பதாக நிற்கின்றார். பவுல் தேவனுக்கு முன்பதாக நிற்கின்றார். இவங்கெல்லாம் தேவனுக்கு முன்பதாக நின்றது எதற்காக? ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்ப நாமும் கூட ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழுவதற்கு தன் தேவனுக்கு முன்பதாக நின்று ஜெயமுள்ள வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 6ஆவதாக இது முறை 5 விதமான காரியத்தை பார்க்க இருக்கின்றன. 6வது ஒரு காரியத்தை பார்ப்போமானால் 6ஆம் அதிகாரம் 21, 20, 21 வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தானியேல் ராஜா கெபின் கிட்ட வந்த போது வேற சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்பிவிக்க வல்லவராம் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். 6ஆவதாக இடைவிடாமல் தேவனை ஆராதித்த ஒரு மனிதன். ராஜா சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதித்த ஒரு தேவனை தப்பிவித்தாரா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஏன்னா இந்த நாட்களில் அவ்வளவு உபத்திரவங்களை சத்துரு தேசத்தின் மீது அனுப்பி வைத்திருக்கின்றார். இடைவிடாமல் நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 23ஆம் வசனத்துல 7ஆவதாக தானியேலுடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா தானியேலின் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தேவன் பேரில் விசுவாசித்தபடினால் அவனில் ஒரு சேதம் காணப்படவில்லை. 7ஆவதாக தானியேலிடத்துல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த தானியேலுடைய வாழ்க்கையில தேவன் மீது அவன் நம்பிக்கை வைத்தான், விசுவாசம் வைத்தான். இன்னைக்கு நம்ம விசுவாசம் யாரிடத்துல இருக்கு? நம்பிக்கை யாரிடத்துல இருக்கிறது? இன்னைக்கு பிரச்சனை வரும் பொழுது நம்பிக்கை வேறு பக்கமாய் போய்விடுகிறது. சிங்கக்கவியிலே விழப்பட்ட தானியேல் தேவனுக்கு முன்பதாக விசுவாசமாய் வாழ்ந்தான். ஆண்டவரே உம்மை நம்பி நான் இருக்கின்றேன், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தான். இந்த தானியேலுடைய 7ஆவது காரியம், ஜெயமுள்ள வாழ்க்கையில 7ஆவது காரியம், தேவன் மீது அவர் விசுவாசம் வைத்தார். அந்நியர் அந்த பிரஜாதிகள் அந்த ராஜாவுடைய அரண்மனையில யாரையும் நம்பல, தேவனிடத்தில் மாத்திரம் நம்பிக்கை வைத்தார். நம்பின அவனை தேவன் வெட்கப்படுத்தவில்லை. சங்கீதம் 34:10 வாசிக்கின்றோம், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்து வெட்கப்பட்டு போகவில்லை. தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது கிடையாது. விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை தானியேல் வாழ்ந்தார். 8ஆவதாக வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, 24-25 வாசித்து பார்க்கிற பொழுது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, விசுவாசம் உள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை
தானியேல் இங்கே வாழ்ந்து காண்பிக்கின்றார். அருமையானவர்களே, 24 தானியேல் மீது குற்றச்சாட்டின மனுஷனை என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரனை அவர்கள் மனைவிகள் சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்தது. அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி கொண்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் வாசைக்காருக்கு இணைந்தது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பிறகுதான். ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை தானியேல் வாழ்ந்தபடி நடத்தான். கடைசியாக பார்க்கின்றோம், அவன் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் அவனுக்கு என்ன செஞ்சார்? கிருபை செய்திருக்கின்றார். அந்த 26, 27 போய் வாசி பார்த்தாங்கன்னா, அங்கே அந்த ராஜா 26ஆம் வசனத்துல, என் ராஜ்யத்தின் ஆளுக்குள்ள எங்கும் உள்ளவர்கள் யாரும் தானியேல் தேவனுக்கு முன்னதாக நடுங்கி பயப்பட வேண்டும். ஒரு சட்டம் நீட்டுவதற்கு, ராஜாவினாலே ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு தானியேல் ஒரு சாட்சியாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து அநேகர் சொல்லணும், இவங்க போகிற, இவங்க தேடுகிற அந்த கடவுளை நீயும் போய் தேட வேண்டும் என்று சொல்லி பிரஜாதிகள் நம்முடைய விசுவாச காரியத்தை பார்த்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து, நம்மை பார்த்து தேவனுக்கு நேராக திரும்பி வருவதற்கு நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இங்கே ராஜா சட்டம் விட்டுகின்றான். அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே ராஜா அந்த தேசத்துல இருக்கிற அனைவருக்கும் ஒரு சட்டத்தை கொடுக்கின்றார். தானியேல் தேவனுக்கு முன்னதாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவராக இருக்கின்றார். அவர் ஒருபோதும் அழிந்து போகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடுகிற நீங்கள் நானும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு 9 காரியத்தை தானியேல் எடுத்துக்கொண்டால் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். 1 விசேஷித்த ஆவி, 2 குற்றப்படாத வாழ்க்கை, 3வது உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, 4வது எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மாறினார், 5வது தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதனாய் மாறினார், 6வதாக இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார், 7வது தேவன் மீது ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறினார், 8வது அவன் மூலமாய் சாட்சிகள் பறந்து போனது. கடைசியாக எந்த ராஜா தேவனை வணங்கக்கூடாது என்று சொன்ன அதே ராஜாவுடைய நாவில கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் பயப்படுகிற ஒரு சட்டத்தை போடக்கூடிய அளவுக்கு தானியேல் தன்னை பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது போல நாமும் இந்த நாட்களில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் விரும்புகின்றான். எதெடுத்தாலும் தோல்வி, எதெடுத்தாலும் தோற்று போய் கொண்டிருக்கிற நீங்கள் நான் இன்றைக்கு இந்த தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தது போல இந்த 9ல் நாம் ஏதாவது ஒரு குறையில் இருப்போமானால் இன்றைக்கு அதை சரிப்படுத்திக் கொண்டு போவோம். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணின கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். அவர் எல்லா காரியத்திலும் அவர் நம்மை அதிசயமாக நடத்தி ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த செய்தி மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த காரியத்தில் உண்மையாக இருங்கள். கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுங்கள். அநேக காரியத்தில் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தங்கள் மூடி ஆண்டவர் சமூகத்தில் நன்றி செலுத்தி, ஆண்டவரை இந்த நாளில தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். அப்பா, ஒருவேளை இந்த 9 காரியத்தை நாங்கள் ஏதாவது தவறி இருப்போம்னால் எங்களுக்கு வாய்ப்பை தான், மீண்டும் அதை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள கிருபை தான் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி சொல்லி, நல்ல வேலையில இந்த ஆண்டவரே செய்தி வாயிலாக எங்களோடு கொண்டு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில அநேக காரியத்தில் நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை இந்த நாளில பரிசுத்தவானாகிய தானியேல் மூலமாக நாம் பார்த்தோம். ஒருவேளை 9 காரியத்திலும் நாங்கள் தவறி போயிருக்குமானால் மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்வதற்கு, அதை சரிப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்று அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழங்களுக்கு உதவித்தார். எல்லாமே தோல்வி, எல்லாமே தோல்வி, தோற்று 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 அநேக காரியத்தில் நொந்து போயிருக்கிற எங்கள் வாழ்க்கையில ஜெயமெடுக்க ஆண்டவர் நாமே கிருபை செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் தானியேல் மூலமாக ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திருச்சியில் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை இன்னும் அதிகமாய் வாழ்ந்து அநேகருக்கு சாட்சியா இருக்கிற தான் தொடர்ந்து இந்த நாட்களிலே காணப்படுகிற இந்த கொள்ளை நோய்களிலிருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. தேசத்துல ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்க சீக்கிரமா இந்த தடைகள்லாம் நீங்கவும் ஜனங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதித்து தேவநாமத்தை இன்னும் அதிகமாய் பறைசாற்ற கர்த்தர்களுக்கு உதவித்தாங்க. இந்த கடைசி காலத்துல
அறிகிற அறிவில் இன்னும் வளர்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் மீதும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கின்றோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்ளும். வாலிப தம்பி தங்கச்சி மாலை பாதுகாத்துக்கொள்ளும். வயது முதியவர்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்கு வேண்டிய சுக பலன் ஆசீர்வாதத்தை தந்த கிருபையாய் வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி கடத்தில் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமாம். இருக்கிற இயேசுக்கு சொல்லி கிருபையும் பிதாவாய் தேவான்பும் பரிசுத்த ஆவியின் இடத்திலும் பாதுகாப்பு சமாதானம் வேலையில வந்திருக்கு நம்ம அனைவரோடு கூட இன்று வந்து சுதாக நிலைத்திருப்பாராக. ஆமாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்ற இந்த நாளில கேட்ட சத்தியத்தின்படி நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு என்று அர்ப்பணிப்போம். அநேக காரியத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.